அனைவருக்கும் வணக்கம். அன்பில் மகேஷ் பதவி விலகுக, மாணவர் பாதுகாப்பை உறுதி செய்ய ஆலோசனை குழுக்கள் அமைப்பதாக கூறி 3 ஆண்டு ஆகிவிட்டது. அன்பில் மகேஷ் அமைச்சராக தொடர தகுதியோ தார்மீக உரிமையோ இல்லை. பள்ளிகளில் இருந்து தொடர்ந்து பாலியல் புகார்கள் வரும் நிலையில் மாணவ மாணவிகளை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு நான் சொல்ல, பாஜகவோட ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை இன்னைக்கு ஒரு அறிக்கை அப்படிங்கிறத விட்டுருக்காங்க. ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருக்காங்க. கட்சி பகையில இதை மாதிரி பேசுறாங்க. இங்க பாஜகவுக்கும் திமுகவுக்கும் சண்டை. ஸோ அந்த கோபத்துல அண்ணாமலை திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை இப்படி பேசுறார் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அண்ணாமலை அன்பில் மகேஷை பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து தூக்கிட்டு என்ன அமைச்சரா போடுங்க, நான் அந்த இடத்துக்கு வரேன், நான் சரியா செயல்படுறேன் அப்படின்னு சொல்லல. அந்த அன்பில் மகேஷை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு தகுதியான திறமையான பள்ளி மாணவ மாணவி மேல ஒரு அக்கறை உள்ள இன்னொரு திமுக நபரை போடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எங்கேயாவது ஒரு பிரச்சனை வருது, எப்பயாவது ஒரு பள்ளிகளில் ஒரு பிரச்சனை வருது, அங்கே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா யாரும் உடனடியாக அந்த அமைச்சரை பதவி விலக சொல்லுங்க, அவங்க தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்காங்க, ஸோ அதனால பள்ளி கல்வித்துறை சரியில்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. தொடர்ச்சியா பிரச்சனை வருது அப்படின்னா மட்டும்தான் ஒருத்தவங்களை பதவி விலகுங்க அப்படின்னு சொல்லி யாரா இருந்தாலும் அவங்களுடைய அறிவிப்பு அப்படிங்கிறத வெளியில இடுவாங்க, பிரஸ்ல பேசுவாங்க. ஸோ இப்போ ஏன் அண்ணாமலை அவர்கள் இந்த அளவுக்கு கோபமா காட்டமா அன்பில் மகேஷ் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப பழசெல்லாம் எடுத்து பேச வேணாம், ஒரு 10 நாளுக்குள்ள நடந்திருக்கும்ல. ஸோ அந்த விஷயத்துல பள்ளிகளில் எந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இந்த விஷயத்தை வெளியில் எடுத்து சொல்லியிருக்காங்க, அன்பில் மகேஷ் பதவி விலகணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி நடந்ததை ஒன்று பார்த்துட்டு வரதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்திருக்குல்ல, ஸோ அந்த சம்பவத்திலேருந்தே ஒன்று என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பின்னோக்கி போயிடுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்த சம்பவம். இன்னைக்கு வெளியான அந்த சம்பவத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமவளம் அருகே ஒரு அரசு உயர்நிலை பள்ளியில் மாணவ மாணவிகள் 400க்கும் மேற்பட்டவர்கள் படித்து வராங்க. ஸோ அந்த பள்ளியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அங்கே உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருபவர் பெருமாள். அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொறுப்பையும் இவர் தான் வகித்து வராரு. ஸோ இவர் அங்கே படிக்கக்கூடிய 7 மாணவிகளுக்கு இதை மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த புகார் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஸோ அது சம்பந்தமா அப்புறம் விசாரணை நடத்தப்பட்டு இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஸோ 7 மாணவிகளுக்கு இந்த அரசு பள்ளியில இந்த பாலியல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு வெளியானது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து ஒரே சம்பவத்தோட இன்னைய நாள் முடியல, அடுத்து இன்னொரு சம்பவம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஹச்சம் மாரடைப்பால் மரணம். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே பாலியல் புகாருக்குள்ளான தலைமை ஆசிரியர் மாரடைப்பால் மரணம். பெற்றோர் அளித்த புகாரில் போலீஸ் வழக்கு பதிவு செய்ய முடிவு எடுத்திருந்த நிலையில் அதிர்ச்சி. அதாவது ஒரு ஹெட் மாஸ்டர் மேல இந்த மாதிரி அந்த ஸ்கூல்ல இதுவும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸோ அந்த பாலியல் புகார் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அந்த பாலியல் புகார் உறுதி செய்யப்பட்டு போலீஸ் கைது செய்ய போறாங்க அப்படிங்கிற சூழல்ல இவருக்கு அந்த தலைமை ஆசிரியர் மாரடைப்பு இறந்து போயிருக்காரு. ஸோ இது மாரடைப்பு அப்படின்னு சொல்றாங்க, இல்ல சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதோ அதுதான். ஸோ இது 2வது சம்பவம். இன்னைய நாளில் 2 சம்பவம் போதுமா, இல்லை ஏதாவது இன்னும் வேணுமா அப்படின்னு சொல்லுங்க. நேத்தி நடந்த சம்பவத்துக்கு போயிடுமா, இல்லை இன்னைக்கு இன்னொரு சம்பவம் ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவோமே. சரி, இன்னைக்கே இன்னொரு சம்பவம் சொல்றேன். கோவை மாநகரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் நடந்த சம்பவம். ஸோ அங்கே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு அந்த பள்ளியில் ஓவிய ஆசிரியராக ராஜன் அப்படிங்கிற ஒரு நபர் வேலை பார்த்துருக்காரு. ஸோ அவர் தான் டிராயிங் சொல்லி தரதும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு யோகா சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருந்திருக்காரு. ஸோ அவரு அங்கே இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு அந்த டிராயிங் ஓவியம் சொல்லித்தர போதும் சரி, இல்லை யோகா சொல்லித்தரப்பையும் சரி, அவங்கள தவறான முறையில் சீன்றது, தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கறது, தொடுறது, இதை மாதிரி விஷயங்களை செஞ்சிருக்காரு. ஸோ அந்த ராஜன் மேலையும் இன்னைக்கு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இன்னைக்கு ஒரே நாளில் 3 சம்பவம், 3மே பள்ளிகளில் நடந்தது. ஓகேவா? இப்படி இருக்கிறப்போ யாருக்கா இருந்தாலும் கோபம் வரும்ல. ஒரே நாளில் இத்தனை சம்பவம் நடக்குது அப்படின்னா, இதெல்லாம் நான் ரிப்போர்ட்டான சம்பவத்தை மட்டும் சொல்றேன். நியூஸ்லயோ இல்லை வெப்சைட்லயோ ரிப்போர்ட்டான சம்பவத்தை மட்டும் சொல்றேன். நமக்கு ரிப்போர்ட் ஆகாம இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயே பேசி முடிக்கப்படுற எத்தனையோ சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும். பள்ளியிலேருந்து வெளியிலேயே வராத நிறைய சம்பவங்கள் இருக்கும். பட் இன்னைக்கு ஒரே நாளில் 3 சம்பவம். சரி, இன்னைக்கு ஒரே நாளில் திடீர்னு 3 நடந்துச்சுப்பா, வேற ஏதாவது நடந்தது அப்படின்னா, நேற்று திருச்சியில ஒரு சம்பவம். திருச்சி மாவட்டம் போதாவூர் பகுதியில் உள்ள பள்ளியில் 2ஆம் வகுப்பு மாணவி ஒருவர்
அந்த 2ஆம் வகுப்பு மாணவிக்கு இந்த தொல்லை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. யாரு கொடுத்துருக்கா அப்படின்னா ஜெயராஜ் சூசைநாதன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் வந்து அந்த பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஆசிரியர் வந்து இதை மாதிரி அந்த குழந்தைக்கு இந்த தொல்லையை கொடுத்துருக்காரு. ஸோ இவர் எடுத்து விசாரிக்கிறப்போ என்ன தெரிய வருதுன்னா 10 வருஷமாக இந்த ஆசிரியர் வந்து அந்த பள்ளியில் இவர் பார்க்கக்கூடிய பள்ளியிலலாம் இதை மாதிரி செஞ்சுட்டு இருந்திருக்கார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் நேற்று ரிப்போர்ட் ஆனது. இன்னைக்கு 3 சம்பவம், நேற்று ஒரு சம்பவம், 2 நாளில் 4 சம்பவம் பார்த்தாச்சு. இதை விட பள்ளிகளில் மாணவிகளுக்கோ மாணவர்களுக்கோ பாதுகாப்பு கிடையாது, அதுவும் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களாலேயே பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிறதுக்கு வேற என்ன ஆதாரம் இருக்க முடியும் சொல்லுங்க? சரிப்பா, உனக்கு வந்து ஒருவேளை அன்பில் மகேஷை பிடிக்காது, அதனால தான் நீ இதை எடுத்து பேசுற, 2 நாளில் 4 சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னா அதிகமாக போவேனா, நிறைய சம்பவம் ரிப்போர்ட் ஆகிருக்கும். நான் ரொம்ப ஹைலைட்டடாக இங்கே நம்ம பார்த்து அதிர்ச்சியான சம்பவங்கள் இருக்கும்ல, ஸோ அதை இன்னும் ஒரு 2 சம்பவம் சொல்லிட்டா. இதே பிப்ரவரி 7ஆம் தேதி ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருச்சி மணப்பாறையில் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து ஒரு 4ஆம் வகுப்பு மாணவிக்கு அந்த பள்ளியோட கரஸ்பாண்டோட ஹஸ்பண்ட் வந்து பாலியல் தொல்லை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த குழந்தையோட அப்பா அம்மா ஸ்கூலுக்கு வந்து அந்த சிசிடிவியை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி அந்த ஆள் அந்த குழந்தைக்கு அப்படி பண்ணியிருக்காருன்னு அவங்க உறுதி பண்ணி அந்த ஸ்கூலையே அடித்து நொறுக்குனாங்க. அங்கே இருக்கக்கூடிய காரெல்லாம் அடித்து நொறுக்குனாங்க, அந்த நபரையும் அடித்தாங்க. ஸோ அந்த சம்பவம் நம்ம பார்த்தோம். பிப்ரவரி 7ஆம் தேதி நடந்த சம்பவம். 7ஆம் தேதி வெளியாச்சு அந்த நியூஸ். நான் இப்போ சொல்றது எல்லாமே என்னைக்கு அந்த நியூஸ் வந்து ரிப்போர்ட் ஆகுதோ, முதல் நாள் நடக்கும், அடுத்த நாள் ரிப்போர்ட் ஆகும், இல்லை முதல் நாள் நடக்கும் 2 நாள் கழிச்சு தான் ரிப்போர்ட் ஆகும். மூடி மறைக்க பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த விஷயங்கள் வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து இஷ்யூ ஆனது அப்படிங்கிறது பிப்ரவரி 7ஆம் தேதி. சரி, இதோட முடிச்சுக்கலாமா? இல்லை இன்னொன்று வேணும்னான்னு சொல்லிடுறேன். கிருஷ்ணகிரியில் போச்சம்பள்ளியில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு 8ஆம் வகுப்பு மாணவிக்கு வந்து அங்கே வேலை பார்க்கக்கூடிய 3 ஆசிரியர்கள் இதை மாதிரி அந்த மாணவியை கஷ்டப்படுத்தினாங்க, அது மாதிரி விஷயங்கள் அவங்கள இது பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நான் அதை பற்றிலாம் டீட்டெயில்டாக உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு எனக்கே மனசு வரல, ஸோ விட்டுருங்க. ஸோ ஒரு 8ஆம் வகுப்பு மாணவிக்கு அது மாதிரி நடந்து அந்த மாணவி ஒரு மாதம் ஸ்கூலுக்கு வராமல் இருந்து, ஸோ அதுக்கப்புறம் அந்த 3 ஆசிரியர்களும் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் கைது செய்யப்பட்டாங்க. ஸோ இந்த சம்பவங்கள்லாம் இப்போ நான் சொன்னது அந்த டைம் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாளுக்குள்ள எவ்வளவு சம்பவம், எவ்வளவு மோசமான சம்பவம். ஒரே ஆசிரியர் 7 மாணவிகளுக்கு, ஒரே ஆசிரியர் 10 வருஷமா இதை மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. 3 ஆசிரியர் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து இதை மாதிரி மோசம் பண்றாங்க. 4ஆம் வகுப்பு மாணவிக்கு நடக்குது, 2ஆம் வகுப்பு மாணவிக்கு நடக்குது அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் கேட்கிறப்போ கண்டிப்பா நமக்கே பொதுவாக இருக்கக்கூடிய நமக்கே கோபம் அப்படிங்கிறது வரும்ல. ஸோ இந்த விஷயத்திலையும் அண்ணாமலை வந்து அவருடைய அரசியல் காரணமாக தான் அப்படி பேசுறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நம்மளுடைய பிள்ளைகள் தானே ஸ்கூலில் படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்லையோ நம்மளுடைய குழந்தைகள் தானே படிக்கிறாங்க. ஏங்க முன்னாடிலாம் எப்பயாவது ஒரு செய்தி தாங்க கேள்விப்படுவோம், ஏதாவது ஒரு ஸ்கூலில் ஏதாவது ஒரு டீச்சரோ இல்லை யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப ரேராக ஒரு செய்தி கேள்விப்படுவோம். சரி, தப்பு அப்படிங்கிறது நடக்கும் தான், ஸோ அதை சரி செய்வாங்க அப்படின்னு கடந்துட்டு தான் நம்பிக்கையோடு தான் நம்ம குழந்தைகளை நம்ம பள்ளிக்கு அனுப்புவோம். ஆனால் இப்போ கேள்விப்படுறோம்ல, இவ்வளோ விஷயம் கேள்விப்படுறப்போ எப்படி ஒரு நம்பிக்கையோட இப்போ நான் சொன்ன நியூஸை இந்த வீடியோவை பார்க்குறாங்க ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ பார்க்குறாங்க அப்படின்னா நாளைக்கு அந்த அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பயம் வரும்ல. அவங்கள வந்து பயம் புறுத்தணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம் கிடையாது, பட் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இவ்வளவு மோசமான இடத்துல இருக்கிறப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு இருக்கிறத விட அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக நம்ம குழந்தைங்களை வளர்க்க முடியுமோ வளர்க்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பள்ளிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம், நம்ம குழந்தை பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி போட்டு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு, அவங்களுக்கு ஏதாவது இதை மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதா அப்படிங்கிறத. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குது என்ன அப்படின்னு தெரியாது, ஏதாவது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் அது வெளியிலேயே தெரிய வரும். ஸோ டெய்லி பேசுங்க, குழந்தைங்களுக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, ஒரு டீச்சர் வந்து உங்களை எப்படி அப்ரோச் பண்றாங்க, எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாம வந்து ஆசிரியர்னா தெய்வம் அப்படின்னு பார்த்த காலம்லாம் போய் யாரா இருந்தாலும் குட் டச் பேட் டச் எல்லாம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலத்துக்கு வந்துட்டோம். ஸோ உங்க குழந்தைங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க. ஸோ இப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, அன்பில் மகேஷ் பதவி விலகுக அப்படின்னு அண்ணாமலை சொன்னதை விட்டுருங்க. உங்களுக்கு என்ன தோணுது உங்க மனசுல இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம், இத்தனை சம்பவம் இத்தனை நாளுக்குள்ள நடந்த இந்த விஷயத்த நீங்க கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் உங்க மனசுக்குள்ள தோணும்ல. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத 2 வார்த்தையில கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அன்பில் மகேஷ் பதவி விலகணுமா
இல்லை அன்பில் மகேஷ் இல்லை பள்ளிக்கல்வித்துறையும் சேர்த்து இன்னொரு அமைச்சரவையும் அவருக்கு கொடுக்க பண்ணுமா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.